அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பெரிய அளவில் மோதல் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக ஈரானை கடுமையாக எதிர்த்து வரும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபரானதும் தனது வேலையை காட்டி முதல் அடியை வசமாக கொடுத்துள்ளார். இதனால் ஈரான் கலக்கத்தில் இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார். இவர் பதவியேற்றதும் முதல் அதிரடியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பால் மொத்த நாடுகளும் கலக்கத்தில் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு அவரது அடுத்தடுத்த அறிவிப்புகள் தான் காரணம். அமெரிக்காவில் சந்தைப்படுத்தப்படும் வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்போர் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமை ரத்து என அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டு வருகிறார். இதில் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமை ரத்து என்ற ஒரு உத்தரவை செயல்படுத்த தற்காலிக தடை உத்தரவு அமெரிக்காவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த அறிவிப்புகள் அனைத்து நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம். அதோடு உலக பொருளாதாரத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரி, இது இருக்கட்டும். இப்போது நாம் அமெரிக்கா ஈரான் இடையேயான பனிப்போர் பற்றி பார்த்து விடலாம். அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. இந்த நாட்டோடு மோதுவதை பல நாடுகள் விரும்புவது இல்லை. ஆனால் சில நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவோடு மோதலை தொடர்ந்து வருகிறது. அதில் ஒரு நாடுதான் ஈரான். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் உள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே நீண்ட காலமாகவே மோதல் இருந்து வருகிறது. 2 நாடுகளிடையே சுமூக உறவு என்பது கிடையாது. இதனால் தான் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலின் போது டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ரோஷமான கருத்துக்களை முன்வைத்தார். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணு உலைகள் மற்றும் பாதுகாப்பு துறையின் பிற இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டுமென இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தினார். இந்த அறிவுரையை கடந்த ஆண்டு வழங்கிய போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இல்லை. ஆனால் இப்போது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றுவிட்டார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதுமே ஈரானுக்கு முதல் அடியை ட்ரம்ப் இப்போது கொடுத்திருக்கிறார். அதாவது ஈரான் ஆதரவுடன் ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி அமைப்பினரை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ற பட்டியலில் ட்ரம்ப் சேர்த்து விட்டார். இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள உத்தரவில் மத்திய கிழக்கில் வசிக்கும் மற்றும் அங்கு செல்லும் அமெரிக்க மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஹவுதிகள் ஏற்படுத்துகிறார்கள். அதேபோல அமெரிக்கா மட்டுமின்றி நம்முடன் நெருக்கமாக இருக்கும் நாடுகளின் கடல்சார் போக்குவரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஹவுதி அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்ற பட்டியலில் சேர்க்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹவுதியை இந்த பட்டியலில் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ப்பது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு அவர் 2017 முதல் 2021 ஆண்டு ஜனவரி வரைக்குமே அமெரிக்காவின் அதிபராக செயல்பட்டார். அப்போது தனது பதவிக்காலத்தின் இறுதியில் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதியை இந்த பட்டியலில் சேர்த்தார். டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு அதிபராக வந்த ஜோ பைடன் கடந்த 2021 ஆண்டு ஹவுதியை அந்த பட்டியலிலிருந்து நீக்கினார். அதன் பிறகு கடந்த 2023 ஆண்டில் அக்டோபர் 7 காசாவில் இருந்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து கொடிய தாக்குதலை நடத்தினர். இதில் 1200 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடிக்க காரணமாக அமைந்தது. இந்த போருக்கு பிறகு ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஹவுதிகளும் தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். குறிப்பாக செங்கடல் பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஹவுதிகள் இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இதனால் கொதித்து போன ஜோ பைடன் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகளை மீண்டும் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்தார் ஜோ பைடன். ஆனால் அவர் அப்போது ஹவுதிகளை SDGT என்ற பட்டியலில் தான் சேர்த்திருந்தார். அதாவது ஸ்பெஷலி டிசைன்ட் குளோபல் டெரரிஸ்ட் என்ற ஒரு பட்டியலில் தான் சேர்த்து வைத்திருந்தார். இதன் மூலமாக ஹவுதிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதிகளை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு பட்டியலில் சேர்த்து விட்டார். இது ஈரான் மற்றும் ஹவுதிகளுக்கு பேரிடியாக விழுந்திருக்கிறது. ட்ரம்ப் நடவடிக்கையால் ஹவுதிகள் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்ற பட்டியலில் இருக்கிறார்கள். இது ஜோ பைடன் சேர்த்த அந்த பட்டியலை விட மோசமானது. அதாவது ட்ரம்ப் நடவடிக்கை என்பது ஹவுதி அமைப்பை பலவீனப்படுத்தும். ஜோ பைடன் சேர்த்த பட்டியல் என்பது அது வெறும் பயங்கரவாத அமைப்பாக மட்டுமே இருக்கும். ஆனால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்ற ஒரு பட்டியலில் அந்த அமைப்பு இருக்கும்போது அந்த அமைப்புடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உதவி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கையை எடுக்கலாம். அதேபோல ஹவுதிக்கு உதவும் நபர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களால் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது. அதேபோல ஹவுதி அமைப்பின் தாக்குதலில் ஒருவர் பாதிக்கப்படும் போது அந்த அமைப்புக்கு உதவி செய்தவரிடமிருந்தும் இழப்பீடு கோர இது உதவும். இதன் மூலம் ஏமனில் செயல்படும் ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு பட்டியலில் இணைத்து ஈரானுக்கு செக் வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானை எடுத்துக்கொண்டால் வெளிநாடுகளில் தனது ஆதரவு அமைப்பு மற்றும் கிளர்ச்சி படைகளை உருவாக்குவதில் கைதேர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகள் ஈரான் ஆதரவில் தான் செயல்பட்டன. மற்ற 2 அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு கடும் குடைச்சல் கொடுத்தது என்பதை நம்மால் மறக்க முடியாது.
தற்போது 2 அமைப்புகளின் தலைவர்களையும் இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது. இதனால் ஹமாஸ், ஹிஸ்புல்லா வலுவிழந்து காணப்படும் ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஈரானின் இன்னொரு ஆயுத குழுவான ஏமன் நாட்டின் ஹவுதிகளையும் முடக்கியுள்ளார். இது ஹவுதிகளை அடக்க அடுத்த நடவடிக்கை மட்டுமல்ல, ஈரானுக்கும் சேர்த்து ட்ரம்ப் வைத்த செக் என்கிறது அமெரிக்கா.